ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம அண்டில் ஃபுட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 48 பொருட்கள் கொண்ட சத்து மாவு தயாரிச்சிட்ருக்கோங்க. இதில் முளைக்கட்ட வேண்டிய அத்தனையும் முளைக்கட்டுவோம். அதுக்கப்புறம் வறுக்க வேண்டிய பொருட்களை வறுத்துட்டு செய்வோங்க. கிருத்துக்குட்டி, இது என்ன? நம்ம இது என்ன? பச்சைப்பயிறு. என்னது? பச்சைப்பயிறு. பச்சைப்பயிரா? சூப்பர். அடுத்தது கேட்கலாமா? இது என்ன? பச்சை பட்டாணி. பச்சை பட்டாணியா? சூப்பர். அடுத்து இது என்ன? இது ராஜ்மா. என்னது? ராஜ்மா. ராஜ்மாவா? சூப்பர் கிருது. இது அடுத்து இது நரிப்பயிறு. என்னது? நரிப்பயிறு. நரிப்பயிறு. சூப்பர். அடுத்து இது என்னது? இது நரிப்பயிறு. இது நரிப்பயிறு கிடையாது, காராமணி. காராமணி. இது பாருங்க, காராமணி. காராமணி. இது தெரியல. இது மொச்சை. மொச்சை. என்னது? பீன்ஸ். டூ பீன்ஸ் இல்ல, டபுள் பீன்ஸ். டபுள் பீன்ஸ். சூப்பர் கிருது. டபுள் பீன்ஸ் தான் டூ பீன்ஸ் சொல்றீங்களா? சரி, இதெல்லாம் என்ன பண்ணலாம்? அரைச்சு சத்து மாவு செய்யலாம். சத்து மாவு செய்யலாம். ஆமா, இதெல்லாம் ஊற வச்சுட்டு நல்லா முளை கட்டி வச்சு நம்ம சத்து மாவு செய்யலாம். ஹெல்த்தியா சாப்பிடலாம். ஓகே, நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும் குருது. சரி, எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அம்மம்மா ஊற வச்சிட்றேன். சரி. நம்ம சத்து மாவு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே முளைக்கட்டி செய்கிறாங்க. நம்ம முளைக்கட்டின பொருட்களை பார்த்தீங்க அப்படின்னா உடனே வறுத்துட்டு அரைக்கிறது இல்லைங்க. நம்ம இந்த முளைப்பு அப்படியே இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் பொடியாக போட்டு அதை வறுத்துட்டு உங்களுக்கு அனுப்புகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் அரிசி வகைகள் 12 அரிசி வகைகள் சேர்த்துறோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற ரெகுலர் அரிசி ஒன்று கூட சேர்த்துறது இல்லைங்க. எல்லாமே பாரம்பரிய அரிசி தான். மூங்கில் அரிசி முதற்கொண்டு நம்ம சேர்த்துக்கிறோம். மூங்கில் அரிசியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹை ரேட்டு, 750 ரூபா வரும் கிலோ. எந்த சத்து மாவுலையுமே சேர்க்குறாங்களான்னு தெரியாது, நம்ம சேர்த்துட்ருக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. நம்ம எல்லாமே பாரம்பரிய அரிசிகள் சேர்த்துறோம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா பவுடர் பண்ணிவிட்டு ஒரு தடவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி தர்றோம். சத்துக்கள் அழியாமல் நம்ம சத்து மாவு கொடுக்குறோங்க.